என் கழுத்துல தாலி கட்டினவர் யாருன்னு நான் இதுவரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதில்லக்கா. இனிமேலும் சொல்ல போறது இல்லக்கா. எனக்காக இவ்ளோ நல்லது பண்ணவர எப்படிக்கா நான் யாருன்னு காட்டி கொடுக்க முடியும்? என்னால அவரோட வாழ்க்கையில கஷ்டம் வரவே கூடாது. அவரை லவ் பண்ற பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கட்டும். என்னால அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவர் எனக்கு நல்லது செஞ்சாரு, நானும் அவருக்கு நல்லது செய்ய வேண்டாமாக்கா? தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்கக்கா, என் கூட பேசுங்கக்கா. ஏன்க்கா எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. ஏய், உனக்கு என்னடி பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவகிட்ட பேச மாட்டேன் தானே முடிவெடுத்த? அதுதான் சரியான முடிவு. அதையெல்லாம் மாத்தவே மாத்தாத. இங்க பாரு, நான் சொன்னா கேளு. அவ என்னத்தையாவது சொல்லுவா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ பின்னாடி பெரிய கதையே இருக்கு. எல்லாத்தையும் மறைச்சு வேற எதையும் உன்கிட்ட சொல்லி உன்னை நம்ப வச்சிருக்கா. நீ அதை நம்பிட்ட. திவ்யா, நான் சொல்றத கேளு. இவ சங்காத்தமே நமக்கு வேணாம். இவளை இன்னையோட தலைமுழுகிடு. அதுதான் நமக்கு முக்கியம். திருவ வெளில கொண்டு வரதுக்கு திவ்யா கூட சேர்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்டது யாரு? மகாதானே. இப்ப அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. திரு காப்பாத்த போயிருக்கான். அதுல என்ன தப்பு? என்ன பேசுறீங்க? திருவ காப்பாத்த இவ என்ன பண்ணா? பிசினஸ் போட்டியில வந்த பிரச்சனைக்கு என் பேத்தி திவ்யா தான் திருவுக்கு எல்லாமே பண்ணா. அப்ப திவ்யா கூட சும்மா நின்னுகிட்டு இருந்தா அவ்வளவுதானே? ஆனா இப்ப திருவுக்கு பிரச்சனை வந்திருக்கிறது யாரால? இவளால. ஏதோ சின்ன காயத்தோட போயிடுச்சு. இதுவே வேற ஏதாவது பெருசா நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உயிரே போயிருக்கும். இவ யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. ஏதோ திவ்யா சொன்னாலேன்னு இவளை வீட்டுல சேர்த்துக்கிட்டோம். அதுவும் அம்பிகாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹெல்ப் பண்ண வந்தா. இப்பதான் அம்பிகாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, இனிமே எதுக்கு இவ இங்க இருக்கணும்? அத்தை, நடந்தது நடந்துருச்சு. இப்போ ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்ப எதுக்காக இத பத்தி இவ்ளோ டிஸ்கஸ் பண்றீங்க? என்ன திரு, உன் உயிருக்கே ஆபத்துன்னு நாங்க இங்க துடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது கூட புரிஞ்சுக்காம நீ பேசிட்டு இருக்க. உன் கையில விழுந்த வெட்டு கழுத்துல விழுந்திருந்தா? ஏய், இந்த வீட்டுக்கு வந்த வேலை பார்த்த எல்லாம் சரிதான். ஆனா எங்களுக்கு திருவும் எங்க குடும்பமும் தான் முக்கியம். உன்னால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். கிளம்பு. அப்படி சொல்லு கவிதா.
கவிதா சொல்றதா கரெக்ட். நீ கிளம்பு. என் மேல எந்த தப்பும் இல்ல. என்னால என்னைக்கும் இந்த வீட்டுக்கு பிரச்சனை வராது. பிரச்சனை வந்திருக்க. திருவுக்கு காயம் ஏற்பட்டிருக்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? பக்கத்து வீட்டுக்காரங்களா? இல்ல இந்த டக்கால்டி வெல்ல இங்க வேணாமா? நாங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டோம். நீ இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. திருதான் தனக்கு தாலி கட்டணும்னு சொல்ல முடியாம மகா தவிக்கிற பாவம். எல்லாருமா சேர்ந்து மகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க போல இருக்கே. இப்போ என்ன பண்றது? அக்கா காவேரி, இந்த விஷயத்துல நீ இவளுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத. அப்படி சொல்லு கவிதா. கவிதா சொல்றதா கரெக்ட். ஹேய், என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. அப்பதான் திருவுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கும். 18 நாள் பூஜை முடியற வரைக்கும் நான் இந்த வீட்ல இருந்தே தான் ஆகணும். அது வரைக்கும் என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது. அப்புறம் நானே போயிடுவேன். ஆனா இதை இவங்க கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நான் புருஷன் யாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ. இல்லைங்க, இவ்வளவு தூரம் ஆன பின்னாடி இவ சொல்லிதான் ஆகணும். மகா, நீ முதல்ல உன் புருஷனுக்கு போன் பண்ணி வர சொல்லு. அவங்கிட்ட பேசி பாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். அம்மா, நல்ல ஐடியா. ஏய், உன் புருஷன் வந்தாதான் இந்த வீட்ல உனக்கு இடம். அப்படி அவன் வரல, நீ வெளியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயோ பாவம்னு பார்த்து உனக்கு வேலை கொடுத்த ஒரே காரணத்துக்காக உன்னால வர கஷ்டத்தை எல்லாம் எங்க தலையில சுமக்க முடியாது. அத்தை, திரு, உன்கிட்ட நான் அப்பவே சொன்னேன் இதுல தலையிடாதன்னு. மகா, ஒண்ணு உன் புருஷனை இங்க வர சொல்லு, இல்ல நீ கிளம்பி போயிட்டே இரு. என்ன நடக்குது?